ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருமதி சதீஷில்லம். இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழித்து மனசை விட்டு உங்ககிட்ட பேச போகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருங்க தேவிகா சிஸ்டர், அவங்க என்னை லாங் வீடியோ போடுன்னு சொல்லிட்டு டெய்லி மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காங்க. என்னால் லாங் வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்கல, அதனால தான் என்னால் போட முடியல. நானும் நிறைய வீடியோஸ் தான் எடுத்து வைக்கிறேன், ஆனால் எடிட்டிங் பண்ண எனக்கு டைமே இல்லை, அதனால தான் போட முடியல. ரொம்ப ரொம்ப சாரி தேவிகா சிஸ்டர். நிறைய பேர் லாங் வீடியோக்காக காத்துட்ருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோடய சாரி. நான் எப்போவுமே வெள்ளி பொருள்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுத்தமான தண்ணீர் இருக்குது. அதாவது சுத்தமான தண்ணீர்னால் மெட்ரோ வாட்டர், பியூர் வாட்டர் இருக்குல்ல, அதில் தான். போர்வெல் தண்ணி எப்போவுமே வெள்ளி பொருளுக்கு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த வெள்ளி திங்ஸை கருப்பாக்கி காட்டும். அதனால் எப்போவுமே போர் வாட்டரில் வெள்ளி திங்ஸை கழுவாதீங்க. நான் எப்போவுமே கொஞ்சம் விம் லிக்விட் விட்டு அதில் அந்த ஃபஸ்ட்டு அந்த குங்குமத்தெல்லாம் கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடுவேன். இதுவே ரொம்ப க்ளீனிங்காக தான் இருக்கும். இன்னும் நம்மளுக்கு பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா விபூதி எடுத்து அந்த டிஷ்யூ பேப்பரில் மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா தேய்ச்சோன்னா அந்த பிளாக்காக இருக்கிற கருப்பு எல்லாமே போயிடும். ரொம்ப க்ளீனிங்காக இருக்கும். மிச்ச சாதா தட்டு, அந்த பித்தளை பாத்திரம் இல்லை இருக்கிற தட்டெல்லாம் நான் பீதாம்பரி போட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். நிறைய பேர் நம்ம மெசேஜ் அனுப்புகிறீங்க. அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் என்னமா இருக்கும் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு வாராகியமான வழிபாடு செஞ்சோம், முருகரை வழிபாடு செஞ்சோம், எதுவுமே நடக்க மாட்டுது சிஸ்டர், பூஜை பண்ணவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் மஞ்சள், கொஞ்சம் ஜவ்வாது, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் இது பன்னீர், இதெல்லாம் கலந்து தான் நான் எப்போவுமே பூஜை பாத்திரத்துக்கு குங்குமம் மஞ்சள் விடுவேன். ஒரு சிஸ்டர் அனுப்பியிருந்தாங்க, நான் வாராகியம்மன் வழிபாடு செய்யறதையே நிறுத்தலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்லாதீங்க. நம்ம கர்ம வினைப்படி தான் எல்லாமே நடக்கும். அதுக்குன்னு நாம் கடவுளை வழிபடுறதை நிறுத்தக்கூடாது. சில நேரத்தில் நம்ம கர்ம வினையே நாம் கடவுளை வழிபடுறத தடுக்கும். அதையும் நாம் எதிர்த்து பூஜை பண்ணுறத கைவிடாமல் தொடர்ந்து செஞ்சிட்டே தான் இருக்கணும். எனக்கும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதெல்லாம் நான் உடச்சிட்டு தான், அதாவது இது போல் பூஜை செஞ்சு தான் என்னோடய வாழ்க்கையிலே நிறைய மாற்றத்தை நான் பார்த்துருக்கேன். எப்போவுமே வழிபாடு செய்யும்போது பார்த்திங்கன்னா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே வழிபாடு செய்யாமல் கண்டிப்பாக நிச்சயமாக நடத்தி நம்மளுக்கு கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனப்பூர்வமாக நினச்சி வழிபாடு செய்யுங்க. மற்றவங்கள நீங்கள் பார்க்காதீங்க. அவங்களுக்கு இது நடந்துருச்சு, நம்மளுக்கு இது நடக்கலையே இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான நேரம் வரும்போது கடவுள் நிச்சயமாக அதை செஞ்சு கொடுப்பாரு. அதனால் அவரை வழிபடுறதை எப்பவுமே தடுத்து நிறுத்தாதீங்க. அது நீங்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. என்னோடய லைஃப்பில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்ட நாள் அப்படின்னு சொன்னால் 2019க்கு முன்னாடி, அதாவது 2015லேருந்து 2019 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அது வரைக்கும் எனக்கு ஒரு சோதனையான காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நான் மற்றவங்களை எதிர்பார்த்து தான் அந்த நேரத்துலலாம் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதாவது என்னோடய ஃபேமிலியை நம்பி. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வேலைக்கு போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தார். அவரோட பிஸ்னஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் போச்சு அந்த நேரத்துக்கு. நான் அதனால் என்ன யோசித்து பண்ணேன்னா, 2019 கொரோனா வந்த டைமு. அப்போ எல்லோரும் ரொம்ப ஒரு கஷ்டமான நிலையில் எல்லாருமே தான் இருந்தோம். 2020 பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் அப்போ நான் பண்டுன்னு ஒன்று ஆரம்பித்தேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தீபாவளி பண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தீபாவளி பண்டை நான் ஆரம்பித்தேன். அந்த தீபாவளி பண்டில் பார்த்திங்கன்னா நான் என்ன ஒரு தப்பு செஞ்சேன்னா, எல்லோரும் பொருள் தருவாங்க. நான் என்ன பண்ணேன்னா, இந்த காசு பண்டு இருக்குது, அதாவது இப்போ ஒரு கார்டுக்கு நம்ம 100 ரூபா கட்டணும்னா
ஒரு கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 12 மாதம், 12 மாதத்தில் மாதம் 100 ரூபானா 12 மாதம் முடிகிறப்போ அவங்க 1200 கட்டியிருப்பாங்க. நாங்கள் வந்து 300 ரூபா போட்டு அவங்களுக்கு வந்து 1500 ரூபாவாக கொடுப்போம். அதுதான் எங்களோட பண்டு. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கார்டு போட்டோம். அந்த கார்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 100 கார்டு தான் அடித்தோம். ஏன்னா வந்து அது 100 பேர் அதுக்குள்ளே தான் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்குல்ல, இவ்வளோ பேர் சேருவாங்க அவ்வளோ பேர் சேருவாங்க. நாங்கள் நினச்சது வந்து ஒரு 100 பேர் அதுக்குள்ளே சேருவாங்க அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் எங்ககிட்ட வந்து சேர்ந்தது பார்த்திங்கன்னா முதல் பண்டிலே வந்து எங்களுக்கு 800 பேர்கிட்ட சேர்ந்துட்டாங்க. எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் வந்து இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப பழக்கமானவங்க. அதாவது நாங்கள் பூர்வீகமாகவே இங்கேருந்து தான் இருக்கிறோம். அதனால் எங்கள் அம்மா மேலே இருக்கிற நம்பிக்கையில் வந்து எங்கள் அம்மா பேர் போட்டு தான் நான் கார்டு அந்த பண்டு பிஸ்னஸ் பண்ணேன். எங்கள் அம்மாவோட பேர் தான் அந்த கார்டில் இருக்கும். அவங்கள வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களாக இந்த எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருந்ததுனால அவங்கள நம்பி என்ன பண்ணாங்க, நிறைய பேர் வந்து கார்டு போட்டாங்க. அதாவது ஒரு 800 கார்டு கிட்ட போட்டுட்டு இருந்தாங்க. 800 நபர் வந்து அந்த கார்டில் சேர்ந்தாங்க. இப்போ நீங்களே பார்த்துக்கோங்க, ஒருத்தருக்கு ஒரு கார்டுக்கு வந்து 1500 ரூபா தரணும். அப்போது 800 கார்டுனா 800 கார்டுனா ஒரு கார்டுக்கு வந்து 1500 ரூபா. அப்போ 800 கார்டுக்கு வந்து 12 லட்சம் ரூபாய் நாங்கள் தரணும். நாங்கள் கார்டு போட்ட டைமில் பார்த்திங்கன்னா கொரோனா டைமு. அதனால் வந்து எங்கள் ஹஸ்பண்டும் அப்போ வேலைக்கு போகல. ஆனால் இந்த பண்டு கட்டுறவங்க வந்து எப்போவுமே நாங்கள் நினச்சோம் கொரோனானால ஸ்டாப் பண்ணுவாங்க, மந்த்லி நம்மளுக்கு வர அமௌண்ட் வந்து வராது அப்படின்னு நாங்கள் நினச்சோம். நாங்கள் போட்ட டைம் வந்து டிசம்பர் நவம்பர் இந்த 2 மந்த் வந்து எங்களுக்கு கரெக்டாக அந்த அமௌண்ட்டு எல்லோரும் தந்துட்டாங்க. அப்போ வந்து அந்த கொரோனா லாக்டவுன் போடலை. ஜனவரி மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா கொரோனா லாக்டவுன் வந்து போட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் கார்டு கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லோரும் எங்ககிட்ட கார்டு அந்த கட்டிகிட்டே தான் இருந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பண்ணதுனால அவரால் டெய்லி போய் கடை திறக்க முடியல. அவர் கடை பார்த்திங்கன்னா பீச் கிட்டே இருந்தது. அதனால் அவர் கடையை போய் திறக்க முடியல. இப்போ வந்து அந்த டிசம்பர் நவம்பர் மந்த்து, அதாவது கொரோனா வராத டைமோட மந்த்து காசெல்லாம் வந்து எங்ககிட்ட சேஃபாக தான் இருந்தது. அந்த கொரோனா வந்த டைமில் லாக்டவுன் போட்டதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை எடுத்து செலவு பண்ணிட்டோம். அதாவது மந்த்லிக்கு வந்து வாங்குகிற அந்த எல்லாமே நாங்கள் வாங்க ஆரம்பித்தோம். எப்போவுமே இந்த பண்டு போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வர காசை வந்து வட்டிக்கு விடுவாங்க. ஆனால் எங்ககிட்ட வந்து வட்டிக்கும் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஒரு 2-3 பேர் தான் வாங்குவாங்க வட்டிக்கும். இதே போல் என்னாச்சு, 12 மந்த்தும் முடிய போகுது. அதாவது தீபாவளி வரப்போகுது. இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், கூட எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணோம். அதாவது ஒரு கார்டு போட்டால் ஒரு புடவை நாங்கள் வந்து தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 5 கார்டு போட்டால் வந்து நாங்கள் 5 புடவை தரணும். அதேமாதிரி 800 கார்டுக்கு 800 புடவை நாங்கள் அதுவும் ரெடி பண்ணணும். புடவைலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் செப்டம்பர் மந்த்து லாஸ்ட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏன்னா வந்து நவம்பர் 4 தான் அப்போ வந்து தீபாவளி வரது இருந்தது. அப்போ நாங்கள் வந்து அக்டோபர் மந்த்தே கொடுத்து முடிக்கணும். அதனால் நாங்கள் செப்டம்பர் லாஸ்ட்டில் வந்து ஈரோட்டில் போய் 800 புடவை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதாவது அந்த மந்த்து வர பண்டு அமௌண்ட்டை வச்சு நாங்கள் புடவைலாம் வாங்கிட்டு வந்தோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அக்டோபர் மந்த்து வரைக்குமே எங்கிட்ட வந்து காசே இல்லை. அதாவது பண்டுக்கு தர வேண்டிய காசு இப்போ வந்து நாங்கள் மற்றவங்களுக்கு போட்டு தரணும். அவங்க வந்து ஒரு 1200 ரூபா கட்டினாங்கன்னா நாங்கள் வந்து இந்த 300 ரூபாவை போட்டு அவங்கக்கிட்ட கொடுக்கணும். இப்போ அவங்க கட்டின காசு எங்ககிட்ட இருந்தானாச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம். அந்த காசும் எங்ககிட்ட இல்லை, செலவாயிடுச்சு. ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து ஒரு லேண்ட் இருந்துச்சு. அந்த லேண்டை வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவில் இருந்தோம். ஆனால் அந்த நேரத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த லேண்டு வந்து சேல்ஸே ஆகலை. ஏன்னா வந்து கொரோனா டைமில் இருந்ததுனால யார்கிட்டையும் அப்போ சரியான வருமானம் இல்லாததுனால யாரை வந்து டக்குன்னு வந்து அந்த லேண்டை வாங்க வந்து ஒரு மனநிலையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நாங்கள் வந்து அந்த லேண்டை சேல்ஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த டைமில் தான் நான் வாராகி அம்மனை பார்த்தேன். அவங்கள பார்த்து நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அவங்கள வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் நான் வாராகி அம்மனை என்னோடய வீட்டுக்கு கொண்டு வந்தேன்.
நான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ சிவன் அப்பாலாம் ரொம்பவே வழிபாடு செய்வேன். அந்த நேரத்தில் சிவன் வழிபாடு செய்யும் பொழுது தான் எனக்கு வந்து வாராகி அம்மனோட ஃபோட்டோ வந்து நிறைய வந்து தென்பட்டுச்சு. யார் இவங்கன்னு ஃபோனில் ரிசர்ச் பண்ணும்போது தான் இப்படி வந்து அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேனே. அந்த நேரத்தில் தான் நான் வாராகி அம்மனை வச்சு மே மந்த் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வந்து எனக்கு தெரியும் லேண்டு சேல்ஸ் பண்ணணும், எல்லாருக்கும் காசு கொடுக்கணும். அதனால் வந்து 48 நாள்னால் 3 மந்த்து, அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் அப்படி கிட்ட வரும். நடுவில் வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் டைம் வேறு வாங்கும். அதனால் வந்து ஒரு 5 நாள் வந்து ஒரு மந்த்லேயும் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகும். இதெல்லாம் கணக்கு பண்ணி நான் என்ன பண்ணேன், மே மந்த்து வந்து 48 நாள் விரதம் வாராகி அம்மனுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்தேன். மே மந்த்து வந்து நான் வந்து வாராகி அம்மனுக்கு அதாவது 48 நாள் விரதம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மே மந்த்து நான் வாராகி அம்மனுக்கு விரதம் எடுக்கும் போது தான் எனக்கு கொரோனா வந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா என்னோட 48 நாள் பூஜை லாஸ்ட்டு வந்து ஒரு 1 வீக்கோ 2 வீக்ஸோ எனக்கு சரியாக தெரியல, பண்ணவே இல்லை. நான் பாதியிலே நின்றுடுச்சு. அதனால் நான் ரொம்பவே பயந்தேன். அதாவது நம்ம நினச்ச காரியம் நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்காக நான் வேண்டி இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை. இப்போ நான் வந்து அது என்னோடய ஃபேமிலி சம்மந்தப்பட்டது. இப்போ நாங்கள் அந்த பண்டை வந்து முடிக்கலைன்னா எங்கள் ஃபேமிலிக்கே ஒரு கெட்ட பேராயிடும். எங்கள் அம்மாவோட ஒரு நல்ல பேரால் தான் எல்லாரும் எங்ககிட்ட வந்து சேர்ந்தாங்க. இப்போ அந்த அமௌண்ட்டை நாங்கள் சரியாக திருப்பி மக்களுக்கு வந்து தரலைன்னா என்ன நிலமை ஆகும், அவங்களாம் எங்களை வந்து என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து எப்படி நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணவே எங்களால் முடியவே இல்லை. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டும் இருந்தாங்க. அந்த நேரத்துக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்து இந்த நேரத்துக்கு இவங்க எப்படி இந்த பண்டை முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலியே ரொம்ப எனக்காக வேண்டுச்சு. எல்லோரும் ரொம்ப ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். என் ஹஸ்பண்ட் ஆகட்டும், என்னோடய அக்கா, என்னோடய தங்கச்சி, எங்கள் அக்கா வீட்டுக்காரர், அதேமாதிரி எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர், என்னோடய அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் சித்தி எல்லாருமே எனக்கு வந்து ரொம்பவும் அப்போ சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சம் கிட்ட வந்து அந்த லேண்டு வந்து சேல்ஸ் ஆகிற மாதிரி வந்துடுச்சு. அதனால் 5 லட்சம் கிடச்சிருச்சு. அதாவது எப்போனா தீபாவளி வர்றதுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி பண்ணுவோன்னா, கொஞ்சம் அமௌண்ட் வந்தோடனையும் அந்த காசை வந்து கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தோம். நான் வந்து 2-3 சீட்டு போட்டு வச்சுருந்தேன். அந்த சீட்டு அமௌண்ட்டையும் நான் அப்படியே கொடுத்துட்டேன் எல்லாருக்கும். இப்போ வந்து ஒரு 10 பேர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இன்னும் அந்த லேண்ட் அமௌண்ட்டு ஃபுல்லாக வரலை, பாதி தான் வந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அக்டோபர் மந்த்துன்னா இப்போ தீபாவளி வரப்போகுதுன்னா, தீபாவளிக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வந்து அந்த லேண்ட் அமௌண்ட்டு ஃபுல்லாகவும் வரலை எங்களுக்கு. மீதி வந்து ஒரு 3 லட்சம் கிட்ட அப்படியே நின்றுடுச்சு. அதாவது இப்போ நான் சீட்டு எடுத்துட்டேன். அந்த சீட்டு காசும் நான் அடுத்த மந்த்துக்கு கொடுக்கணும். கொஞ்சம் லோன் எடுத்தேன். அந்த லோன் அமௌண்ட்டும் அடுத்த மந்த்துக்கு நான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன். எல்லா அமௌண்ட்டும் வந்துடுச்சு. ஒரு 2 லட்சம் வர ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் நான் முருகரை வேண்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சத்ரு சம்ஹார வேல் பதிகம் எனக்கு என்னோடய ஃபோனில் வந்து நான் வந்து படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்போ சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா, கரெக்டாக முருகரை பற்றி பேசும்போது அந்த வீடியோவில் முருகரும் வராரு. முருகருக்காக வேண்டி இருந்தேன். நான் வந்து உனக்கு கந்த சஷ்டி அப்போது 6 நாள் விரதம் இருக்கிறேன்ப்பா, எனக்கு எப்படினாச்சும் இந்த 2 லட்சம் அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு 2 பேர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 லட்சம் அமௌண்ட்டு. நான் வந்து 2020 நவம்பர் டிசம்பரில் வந்து அந்த பண்டை ஆரம்பித்தேன்னா, 2021 ஒரு புயலே வந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்கள் வாழ்க்கையில். 2021 தீபாவளி பார்த்திங்கன்னா நான் சரியாகவே அந்த வருஷம் வந்து ரொம்ப ஒரு டென்ஷனாக கவலையில் முடிக்க மாட்டோமா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த இப்போ ஹைட்டான இடத்துல வந்து ஒரு கயிறு மேலே நம்மளை நிற்க வச்சா எப்படி இருக்குமோ, கத்தின்னு சொல்லுவாங்க, கத்தி மேலே நிற்க வச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் எங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருந்துச்சு. என்ன நினச்சி எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க.
நான் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலிக்காக தான் அதை நான் அந்த டிசிஷனை எடுத்தேன். அதாவது இந்த பண்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே எங்கள் ஹஸ்பண்டும் சொன்னார், என்னோடய அக்கா எல்லாரும் சொன்னாங்க, என்னோடய தங்கச்சி வேண்டாம் இது வேண்டாம் பண்ணாத அப்படின்னு. இல்லை இல்லை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக நான் அதை நான் தொடங்கினேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபெயிலராக தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த நேரத்துலேயும் நான் எந்த கடவுள் கொஞ்சம் கூட நான் உங்களை மறக்காமல் இருந்ததே இல்லை. நம்மளுக்கு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தாலே நான் கடவுள்கிட்ட ஓடிடுவேன். எனக்கு அது எவ்வளோ பெரிய என்னோடய உயிரே போகிற அளவுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரச்சனை என்னால் இப்போ கூட சொல்ல அவ்வளோ ஒரு வலி எனக்கு. எப்படியோ கடனை வாங்கி லேண்டை விற்று அந்த பண்டை அந்த 2021 பண்டை நாங்கள் எப்படியும் முடிச்சிட்டோம். ஆனால் இப்போ அடுத்த வருஷத்துக்கான பண்டு நாங்கள் போடணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசித்து ஒரு டிஸ்கஷன் எங்கள் வீட்டில் போயிட்டே இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லிட்டாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோடய தாட்ஸ் அப்போ என்ன இருந்துச்சுன்னா, இப்போ இந்த பண்டை விட்டுட்டா எந்த லோனும் என்னால் கட்ட முடியாது. சீட்டு வேறு 3 சீட்டு போட்டிருந்தேன் அந்த நேரத்துக்கு. அந்த சீட்டு அமௌண்ட்டும் என்னால் கட்ட முடியாது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன விஷயம்னா, எங்ககிட்ட இருந்த எல்லா நகையும் நாங்கள் அடகில் வச்சுட்டோம். ஒரு நகை கூட எங்ககிட்ட அந்த நேரத்தில் இல்லவே இல்லை. அந்த வருஷம் தீபாவளி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சோகமாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். 2021 தீபாவளி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ நாங்கள் அடுத்த சீட்டு போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசித்தோம். நாங்கள் அடுத்த சீட்டு போட்டோமா இல்லையா என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கூட அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா நாம் கடவுளை வணங்குறது உடனே எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இவங்களுக்கு மட்டும் அந்த விஷயம்லாம் நடக்குது, நம்மளுக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் அந்த கேள்வியை. எப்போவுமே நிறைய பேர் அந்த கேள்வியை கேட்குறோம், அவங்களுக்கு மட்டும் நடக்குது நம்மளுக்கு ஏன் நடக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நினைக்கிறவங்க நிச்சயமாக அப்படி நினைக்கவே கூடாது. ஏன்னா கடவுள் ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கானதை கொடுப்பாரு. அது வரைக்கும் நாம் கடவுளை வேண்டிகிட்டே தான் இருக்கணும். மற்றவங்கள நினச்சும் இப்போ ஏற்கனவே நம்ம கஷ்டத்தில் இருப்போம். அந்த நேரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாம் மற்றவங்கள பற்றி நினச்சி அவங்களுக்கு மட்டும் நடக்குதே நம்மளுக்கு நடக்க மாட்டேதே அப்படின்னு நினச்சா அது இன்னும் நம்மளுக்கு இந்த அதாவது என்ன சொல்கிறது, டென்ஷன் தான் அதிகரிக்கும். அந்த நேரத்துக்கு என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் இதனால் தப்பான முடிவு கூட நம்ம எடுப்போம். ஏன்னா ரொம்ப கஷ்டத்தில் நம்மளை பற்றி நாம் நினைக்க மாட்டோம். மற்றவங்களுக்கு நல்லது நடக்குதே நம்மளுக்கு நடக்க மாட்டதே அப்படின்னு நினச்சி தான் ரொம்ப மன அழுத்தத்துக்கு நாம் போயிடுவோம். அந்த மாதிரி எப்போவுமே யோசிக்காதீங்க. கடவுள் நிச்சயமாக நமக்கு ஒரு நாள் நம்ம லைஃப்பை மாற்றுவார். நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் பூர்த்தி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வழிபட்டுட்டே இருங்க. ஒரு நாள் நீங்கள் வழிபட்டு அந்த வேண்டுதலை நிச்சயமாக அவர் நடத்தி தான் கொடுப்பாரு. இப்போ நான் உங்கள் கூட ஒரு வேர்டு ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னென்னா, நாம் நினச்ச மாதிரி எல்லா நாளும் நமக்கு அமையாது. ஆனால் நாம் நினச்ச நாள் ஒரு நாள் கண்டிப்பாக அமையும். இதை நினச்சிட்டே நாம் அடுத்தடுத்த நாட்களை நகர்த்திட்டே இருக்கணும். இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டர் நான் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதாவது நான் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால பசங்களை வச்சுட்டு எனக்கு வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அந்த நேரத்துக்கு என்னால் அவங்களால அவங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்பும் போது அதுக்கான ரிப்ளை என்னால் அவங்களுக்கு பண்ண முடியல. அதுக்கு அவங்க எனக்கு என்ன ரிப்ளை அனுப்பியிருந்தாங்கன்னா, ஏம்மா என்னங்க என்ன உங்கள் வாராகி அம்மன் எனக்கு ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா உங்கள் வாராகி அம்மன், அதாவது என்னோடய வாராகி அம்மனா. வாராகி அம்மன் எல்லாருக்கும் தாங்க பொதுவானவங்க. நீங்களே பிரித்து பேசுகிறீங்க உங்கள் வாராகி அம்மன் எங்கள் வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எண்ணத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மனசுலேருந்து எடுக்கணும். வாராகி அம்மன் ஒரு பொதுவான கடவுள். அவங்க உங்கள் வாராகி அம்மன் அப்படின்னு சொல்கிறது எனக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. நீங்கள் சொல்லும் போது நம்ம வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன்.
கடவுளை வந்து முதல்ல பிரித்து பார்க்காதீங்க. அவங்க வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒருத்தவங்க தான். எல்லாருக்கும் நன்மை செஞ்சுருப்பாங்க. இவ்வளோ நாள் நம்ம சின்ன வயசுலேருந்து இத்தனை வயசு வரைக்கும் நாம் வளர்ந்துட்டு வந்திருக்கோம். இதுவே அவங்க நமக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த விஷயமும் கடவுள் நமக்கு செய்யலை அப்படின்னு நாம் சொல்லவே கூடாது. நிறைய விஷயத்துலேருந்து கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றி இருப்பார். அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யலைன்னா கூட அதையே சொல்லி காட்டிட்டு நீங்கள் எனக்கு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நாம் கடவுளையே குத்த சொல்லிட்டு தான் இருப்போம். இதெல்லாம் நாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நாமளே மாற்றிக்கணும். அதுதான் நம்ம லைஃபுக்கும் ஒரு நல்ல ஒரு பாதையை நம்மளுக்கு கொண்டு செல்லும். அதை விட்டுட்டு நம்ம இன்னும் வந்து பழைய விஷயத்தையும் நினச்சிட்டு கடவுள் வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் செய்கிறாங்க, நம்மளுக்கு செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வான ஒரு எண்ணம் வச்சுட்டு நாம் இருக்கவே கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து 15 லட்சம் கடனில் நான் இருந்தேன் 2021 அந்த வருஷத்தில். அதாவது அந்த தீபாவளிக்கே நான் 15 லட்சத்தையும் நான் வந்து அடுத்தவங்களுக்கு தந்தே ஆகணும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமௌண்ட் இல்லவே இல்லை. என்கிட்ட கையில் இருப்பு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் தான் இருக்கும். 10 லட்சத்தை நான் வந்து ஏற்பாடு செய்யணும். நீங்களே நினச்சி பாருங்கள், 10 லட்சத்தை நான் 1 மந்த்லேயே வந்து ஏற்பாடு பண்ணணும். எனக்கு வந்து அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை. நான் முழுக்க அந்த நேரத்தில் கடவுளை தான் நம்பிட்டே இருந்தேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு கோயிலுக்கு ஒன்று போனேன். சக்தி வாய்ந்த கோயில்னே நான் சொல்லுவேன். அது வந்து எங்கன்னா மாங்காடில் இருக்கிற கருமாரி அம்மன் கோயிலுக்கு தான். அந்த கோயில் எவ்வளோ பெரிய அற்புதம்னா, நான் வந்து என்னோடய வேண்டுதல் நான் என்ன வேண்டுனோ அது துளி கூட மாற்றம் இல்லாமல் நிறைவேற்றி தந்தாங்க அந்த அம்மன். ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அவங்க. அந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா 6 வாரம் நாம் தொடர்ந்து அந்த கோயிலுக்கு போகணும். அங்கே வந்து 2 லெமன் வாங்க சொல்லுவாங்க. அதாவது ஒரு லெமன் வந்து அங்கே கோயிலில் கொடுத்துடணும், இன்னொரு லெமன் வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்துட்டு 6 வாரம் கரெக்டாக நிறைவேற முடிஞ்சிட்ட பிறகு அங்கே வந்து பால் கொடுக்க சொல்லுவாங்க. அங்கே வர பக்தர்களுக்கு வந்து நம்ம வந்து பாலை வந்து பிரசாதமாக தரணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த பாலை வந்து நம்ம காசி அம்மன் பாதத்தில் வந்து வச்சு கொடுப்பாங்க. அந்த பாலை வந்து வர பக்தர்களுக்கெல்லாம் நாம் நெய்வேத்தியமாக வந்து தரலாம். அந்த கொண்டு போன லெமனை என்ன பண்ணணுன்னா, முதல் வாரம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா அங்கே கோவிலில் வந்து ஒரு இடம் இருக்கும், மரம் மாதிரி, அந்த இடத்துல நாம் போட்டுடணும். இது போல் நான் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நாம் 2 எலுமிச்சை பழம் எடுத்துகிட்டு அந்த கோவிலுக்கு போனோம். அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக எல்லாமே நடக்கும். நீங்கள் என்ன வேண்டுதல் கேட்டாலும் நடக்கும். ஒருவேளை உங்களால் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே இருக்கோம். அந்த வேலை வந்து நம்மளுக்கு நடக்காது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமாக நம்மளால் அந்த கோயிலுக்கே போக முடியாது. நீங்கள் என்ன தான் முயற்சி செஞ்சாலும் 6 வாரம் உங்களால் தொடர்ந்து அந்த கோயிலுக்கு போக முடியாது. அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் காரியம் நடக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதை கூட நம்ம கர்மவினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம கர்மவினை வந்து நல்லா இருந்துச்சுன்னா தொடர்ந்து நாம் 6 வாரம் அந்த கோயிலுக்கு போக முடியும். நம்மளுக்கு வந்து அந்த விஷயம் நடக்காது அப்படின்னு கடவுளுக்கு தெரியும். அவங்க வந்து அந்த கோயிலுக்கு நம்மளை வரவிட மாட்டாங்க. நிச்சயமாக நம்மளால் அந்த கோயிலுக்கு போகவே முடியாது. இது போல் நான் நிறைய விஷயங்கள் செஞ்சேன். அப்போ வந்து நான் கொஞ்சமாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வந்து குபேரப்பானை ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் வந்து நான் பச்சரிசி, கல்லுப்பு, துவரம்பருப்பு எல்லாமே போட்டு லக்ஷ்மி கிட்ட வச்சு நான் வந்து சுக்கிர ஓரையில் வந்து லக்ஷ்மி பூஜை செய்வேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லக்ஷ்மி அம்மா கிட்ட வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வச்சு அரேஞ்ச் பண்ணிப்பேன். என்னோடய ஒரு வளர்ச்சிக்கு, அதாவது என்னோடய பழைய நிலைமையிலிருந்து நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து கடவுளும் கடவுள் வழிபாடும் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா என்னோடய ஹார்ட் ஒர்க்கும் எங்கள் ஹஸ்பண்டோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் வந்து வெறும் உழைப்பை மட்டும் வச்சுட்டு வந்து முன்னேற முடியாது. கடவுளோட அனுகிரகம் நமக்கு கண்டிப்பாக தேவைங்க. ஏன்னா நிறைய பேர் உழைக்கிறாங்க. யாரும் உழைக்காமல் இந்த லைஃப்பில் யாருமே நிறைய பேர் உழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வேலையாக கூட இருக்கட்டுங்க, அந்த சின்ன வேலைக்கும் எவ்வளோ பெரிய உழைப்பை நாம் போட்டு தான் ஆகணும்.
உழைச்சாதான் நிச்சயமாக நம்மளால் பலன் கிடைக்கும். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து நிறைய உழைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஏற்ற வந்து பலன் வந்து கிடைக்காது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நீங்களும் உங்கள் லைஃப்பில் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி விற்கிறவங்களா இருக்கட்டும், ஆட்டோ ஓட்டுற அண்ணா அவங்களாம் இருக்கட்டும், அவங்களாம் வெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா கட்டட வேலையெல்லாம் செய்வாங்க. அவங்க எவ்வளோ பெரிய மூட்டையெல்லாம் சுமந்துட்டு போவாங்க படிக்கட்டு ஏறி. அவங்களாம் உழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க 24 ஹவர்ஸும். நாம் உழைச்சதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நாம் கொஞ்சம் கடவுள் வழிபாடும் செஞ்சு தான் ஆகணும். கடவுளோட துணை இல்லாமல் நம்மளால் முன்னேறி செல்லவே முடியாது. வீட்டில் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறாங்க. நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிறது மட்டும் ஒரு குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கடமை இல்லைங்க. வீட்டில் வந்து சாமி ஃபோட்டோலாம் வச்சு சாமிக்குரிய மரியாதையும் கொடுத்துட்டு நாம் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு தான் வரணும். ஆண்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பூஜை வேலைகள் அவ்வளவா செய்ய மாட்டாங்க. பெண்கள் தான் நாம் பொறுமையாக ரொம்ப அழகாகவும் செய்வோம் இந்த வேலையெல்லாம். ஒரு குடும்பம் வந்து முன்னேறுது அப்படின்னு சொல்லுறதுக்கு முக்கிய காரணம், வீட்டில் வந்து பெண்கள் வந்து கடவுளை வழிபாடு செஞ்சு அந்த கடவுள் இந்த பூஜை ரூமை சுத்தமாகவும் நல்ல மங்களகரமாகவும் லக்ஷ்மி வந்து தங்குற மாதிரியும் வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த குடும்பம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட அனுபவத்துலேருந்து நான் சொல்லுறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாமியோட திங்ஸ் வாங்கவே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த திங்ஸ்லாம் வாங்கணுமா, மனசார நினச்சா கடவுள் வரமாட்டாங்களா அப்படின்னு. அப்படி இல்லைங்க. நம்ம வீடு அழகாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இப்போ வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிட்டு வராரு. அவர் வீட்டுக்கு வரும்போது அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும்னா நாம் வந்து சில திங்ஸ்லாம் வாங்கி வச்சு பூஜை ரூமில் அதுக்கான வழிபாடை நாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். வேலை முடிச்சுட்டு வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கிடைக்கும். நம்ம வீடே ரொம்ப மோசமாக இருந்தால் அவங்க உள்ளே வரும்போது இன்னும் அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக தான் ஆகும். இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நாம் தாங்க கற்றுக்கணும். கற்றுட்டு நம்ம லைஃப்பில் நாம் முன்னேறி செல்லுறதுக்கு வந்து நாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதிகமாக யோசிக்கணும். முன்ன காலம் மாதிரி இப்போ இல்லை. அதனால் நாமளும் கொஞ்சம் வீட்டில் தானே இருக்கிறோம், சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்காம நாம் வீட்டில் இருந்துகிட்டே என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நிறைய திங்க் பண்ணணும். நிறைய பேர் வந்து நான் வேலைக்கு போகல, சும்மா தான் இருக்கேன், என்னால் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நினச்சிட்டு அது ஒரு மன அழுத்தம் பண்ணிவிட்டு இன்னும் மற்ற வேலைகளெல்லாம் கவனிக்காமல் நம்ம விட்டுடுவோம். இது போல் பூஜை செய்கிறது, அதாவது பாசிட்டிவாக வந்து வீட்டை வச்சுக்கிறது, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு இது போல் வீட்டில் சின்ன சின்ன வேலைகளெல்லாம் செஞ்சு நாம் மனசையும் நாம் ரிலாக்ஸாக வச்சுக்கணும். நிறைய ஸ்லோகங்கள் இருக்குங்க, நிறைய பாடல்கள் இருக்குது, சாமி பாட்டெல்லாம். அதை வந்து டெய்லி வந்து ஒன்று வச்சு மனப்பாடம் பண்ணாலே நாம் வந்து தினமும் பாடுற மாதிரி ரொம்ப ஈஸியாக நிறைய பாடல்கள்லாம் இருக்குது. கந்தசஷ்டி கவசமாகட்டும், சிவபுராணமாகட்டும், இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. சிவபுராணம்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். உங்கள் லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெய்லி சிவபுராணம் கேளுங்க. கேட்குறது மட்டும் இல்லாமல் அதை வந்து நீங்களே மனப்பாடம் செஞ்சு எப்படி பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கோங்க. அதே போல் தாங்க கந்தசஷ்டி கவசமாகட்டும், எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு தினமும் இதை படியுங்க. படித்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வேலைக்கு போகாமலே உங்கள் குடும்பத்தை நீங்கள் முன்னேற்றத்துக்கு கொண்டு போகலாம். நீங்கள் வேலைக்கு போய் தான் நான் வந்து என்னோடய குடும்பத்தை வந்து முன்னேற்றணும், என்னால் எந்த ஒரு பிரயோஜனமும் என்னோடய ஃபேமிலிக்கே நான் தரலை, சமையல் வேலை, வீட்டு வேலை இதை தான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காம இது போல் வேலைகளெல்லாம் செய்யுங்க. நிச்சயமாக வந்து இப்போ இருக்கிற நிலைமையோட 2 மடங்கு 3 மடங்கு நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் உயரமான ஒரு இடத்துக்கு போகலாம். உங்கள் வீட்டில் வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்னா
வரவு வந்து அதிகமாக இருக்காது, வரவு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் செலவு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் செலவு. அதுபோல் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து பூஜை பண்ணுங்கள், டெய்லி சிவபுராணம் படிங்க, கந்தசஷ்டி கவசம் படிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மியோட அஷ்டோத்திரம் இருக்குது, அப்புறமா கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்குது. இதெல்லாம் படிங்க. நிறைய இருக்குது. நம்ம பொருளாதாரத்தை வந்து முன்னேற்ற செல்லணும் அப்படின்னு நாம் நினச்சோன்னா நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்குங்க. அது தினம் படியுங்க. நீங்கள் படிச்சிங்கனாலே உங்கள் வீட்டில் வந்து வரவும் அதிகமாக இருக்கும், செலவு கம்மியாக தெரியும். நம்மளுக்கு வரவு அதிகமாக இருந்தாலே நம்ம என்ன தான் செலவு பண்ணாலும் அது கம்மியாக நம்மளுக்கு தெரியும். அதனால் எல்லாமே பார்த்து கையாளுங்க. நிறைய வரவு வந்தாலும் அதிகமான செலவு பண்ணிடாமல் அதையும் நாம் பார்த்து செய்யணும். இப்போ உங்கள் கூட பார்த்திங்கன்னா நான் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய லைஃப் ஆகட்டும், உங்களுக்கு வேண்டிய சில டிப்ஸ் ஆகட்டும், நிறைய உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது ஒன்று கூட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமாக வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கும். நான் வந்து வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு வந்து நான் அந்த ரீசன் ஒன்று சொன்னல, அதுவும் தான் என்னால் நிறைய மன அழுத்தம் அப்போ இருந்ததுனால என்னால் வந்து வீடியோ இப்போ சரியாக கண்டினியூ பண்ண முடியலை. அதனால தான் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து நான் வீடியோ அதிகமாக போட்டிருக்க மாட்டேன். இதெல்லாம் உங்கள் கூட ஏன் இவ்வளோ நாள் நான் ஷேர் பண்ணாமல் இருந்தேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு நல்ல விஷயம் நடந்தால் தான் நான் மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு எதுனா ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அதை நான் அவ்வளோ அதிகமாக ஷேர் பண்ணிக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அது வந்து அவ்வளோ பிடிக்காது. ஒரு பாசிட்டிவான முகத்தை தான் எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு நான் நினப்பேன். என்னோடய நெகட்டிவை வந்து நான் எனக்குள்ளேயே தான் மறைச்சி வச்சுப்பேன். ஆனால் வந்து நம்ம நெகட்டிவும் சொன்னால் உங்களுக்கு அது வந்து என்னோடய லைஃப் மாதிரி நீங்களும் முன்னேற வந்து ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.